திருச்சிற்றம்பலம். ஆழித்தேர் வித்தகனை. அடியார் வரலாற்றை தொகுத்து பாடிய நம்பி ஆரூரர் பெருமான் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று திருவாரூரை சிறப்பித்து பாடியுள்ளார். திரு இலக்குமி தேவி பூசித்து வழங்கும் தலம். சப்தவிட தலங்களுள் 7 முதன்மையானது வீதி விடங்க பெருமான் அசபா நடனம் ஆடும் தலம். பிறந்தாலே முத்தி தரும் தலம் திருவாரூரே. திருவாரூர் தேரழகு, திருக்கச்சி தெரு அழகு, திருவிரிஞ்சை மதிலழகு என்பார்கள். திருவாரூர் தேருக்கு ஆழித்தேர் என்று ஒரு பெயரும் உண்டு. 4ஆம் திருமுறையில ஆலத்தின் கீழானை அக்கணிந்த அம்மானை அம்பட்டு அசைத்தானை அம்சுடராய் நின்றானை நஞ்சை ஆரமுதா உண்டானை ஆடும் தீ கூத்தனை பால்வெண்ணீற்று அஞ்சாந்து அணிந்தானை ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்று சொல்லுவோம் என்று திருநாவுக்கரசு பெருமான் பாடியருள் இருக்கின்றார். ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே பெரிய புராணத்தில் 227வது, திருநாவுக்கரசு புராணத்தில் இருக்கு. அப்பர் பெருமான் அருளியுள்ள திருப்பதிக வரியில் ஆழித்தேர் வித்தகனை என்று அப்பர் பெருமான் ஆரூர் அரசை அழைத்து பாடியது சிறப்பு மிக்கதாகும். வித்தகன் என்றால் பெருஞானி, மேலவர்க்கும் மேலோன் என்று பொருள்படும். அது என்ன ஆழித்தேர்? ஆழி என்றால் கடலை குறிக்கும். கடலை பார்த்து வியக்காதவர் எவரும் இல்லை. அதே போல திருவாரூர் தேரை பார்த்து வியக்காதவர், வியப்பு எய்தாதவர் எவரும் இருக்க முடியாது. ஆழி என்ற சொல்லுக்கு சக்கரம், வட்டம் என்றும் பொருள்படும். ஆழித்தேர் என்பதற்கு சிறந்த வட்டக்கால்களாலான தேர் என்று பொருள். அழகிய வேலைப்பாடு அமைந்த சிறந்த சக்கரங்களை கொண்டது திருவாரூர் தேர். உலகமாகிய தேர் என்று கூட பொருள் எழுதியிருக்கின்றார்கள். எனவே ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே. திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவாக்குக்கேற்ப அந்த வித்தகனை அசபா நடன் ஆடி எல்லா உயிர்களையும் வேர்க்கக்கூடிய ஆரூர் தியாகராஜ பெருமானை வணங்கி யாம் இந்த சிறிய கட்டுரையை நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம்.